இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், முடியலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஏழை குடும்பம். அந்த ஏழை குடும்பத்தில் ஒரு அம்மா, அப்பா, ஒரு குட்டி பொண்ணு. அந்த அப்பா அந்த அம்மாவை எப்போதுமே குடிச்சிட்டு அடிச்சுட்டே சண்டை போட்டுகிட்டே இருக்கார். அதனால் அவங்க அம்மா அவங்க அப்பாவை விட்டுட்டு இந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துதாங்க. வெளியே வந்து ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கும்போது அந்த வேலைக்காரி அவங்களோட பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறா, அம்மா எனக்கு இந்த வருஷம் நியூ இயர் கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குன்னு கேட்குறா. அவங்க அம்மா அவளை பார்த்து, நம்ம ஏழைம்மா, நமக்கு என்ன நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வருத்தத்தோடு அந்த பொண்ணு போய் உட்காந்துட்ருக்கா. அப்புறம் வேலை முடித்து பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போயிருக்கும்போது வீட்டில் புது ட்ரெஸ்ஸு, கேக்கு, வெடி எல்லாமே இருக்குது. யாரடா இது கொண்டு வச்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த அம்மாவும் பொண்ணும் போய் வெளியில் போய் பார்க்குறாங்க. வெளியில் போய் பார்க்கும்போது அந்த முதலாளி அம்மாவோட பொண்ணும் அவங்க தெருவில் இருக்க கஷ்டப்பட்ட வீட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ்ஸு, புது கேக்கு, வெடி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே அவங்க அம்மாவும் பொண்ணும் அந்த முதலாளியோட பொண்ணுக்கிட்டேயும் போகிறாங்க. போயிட்டு, எங்கள் வீட்லேயும் புது ட்ரெஸ்ஸு, புது கேக்கு, வெடிலாம் இருக்குது, அது நீங்கள் தான் வச்சிங்களா அப்படின்னு அந்த வேலைக்காரி அம்மா முதலாளி அம்மா கிட்டே கேட்குறாங்க. அந்த முதலாளி அம்மா அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஆமாம்மா, நான் தான் வச்சேன். நாளைக்கு என் பிள்ளையோட பர்த்டே, அதனால் நியூ இயர் எதுமா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் போய் புது ட்ரெஸ்ஸு, புது கேக்கு, புது வெடியெல்லாம் கொடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி உனக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வேலைக்காரி அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்ன நியூ இயர், எனக்கு நல்ல குடும்பம் அமையலை, என் பிள்ளைக்கு நல்ல அப்பா அமையலை, பின்ன என்ன எங்களுக்கு நியூ இயர்? இதெல்லாம் இருக்க வீடும் இல்லை, வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். வேலை பார்த்து அதில் வர சம்பளத்தை வச்சு அன்னன்னைக்கு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன நியூ இயர் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த முதலாளி அம்மா சொல்கிறாங்க, எல்லாருக்காகவும் தான் விடியுது. ஏழை, பணக்காரன், நல்லவன், கெட்டவன், கஷ்டப்படுறவன், சந்தோஷப்படுறவன் பார்த்து விடியலை. அதே மாதிரி எல்லா நல்ல நாளுமே எல்லாருக்கும் தான். அதனால் கஷ்டத்தை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காம சந்தோஷத்தை நினச்சி உன் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு நாளைக்கு வெடி வெடித்து கேக் வெட்டி உன் பிள்ளைய சந்தோஷப்படுத்தி உன் பிள்ளை படுற சந்தோஷத்தில் நீயும் சந்தோஷப்பட்டுக்கோ. இல்லாத நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும். அப்படி கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தள்ளி வச்சுட்டு சந்தோஷம் மட்டுமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டாங்க. நம்மளும் இந்த வேலைக்கார அம்மா மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்காமல் கவலையை தள்ளி வச்சுட்டு சந்தோஷமாக நியூ இயர் கொண்டாடுவோம். அதே மாதிரி அந்த முதலாளி பொண்ணும் அவங்க அம்மாவும் மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதில் சந்தோஷப்படுவோம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.